கைஸ் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேபிள் தான் கைஸ் மேக் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம பிளாஸ்டிக்கில் இதுக்கு இந்த வீடியோ போட்டுக்க மாட்டோம். இது வந்து இந்த லைட் பல்ப்லாம் இருக்கும்ல, அந்த இதுலேருந்து தான் கைஸ் இருந்துச்சு. அது நீ கழட்டினாங்களா, அதுலேருந்து எங்கிட்ட கொடுத்தாங்க. சரி நம்ம ஏதாச்சும் ஒரு பேபிள் செய்வோமேன்னு கொண்டு வந்துட்டேன். எங்கள் கிட்டக்கு டிரைவரில் நம்ம கூப்பிட்டு ஒரே ஒரு டிரைவர் தான் அதுக்கிட்ட ஃபிட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஓகே நம்ம இதே போட்டுடலாம்னு சொல்லிட்டு இப்படி ஃபிட் பண்ணனா அது போகலை. போக முடியல. அப்போ நின்று கூட சரி என் தம்பி சொன்னா பின்னாடி இருந்துச்சு, நீ ட்ரை பண்ணு, போக சான்ஸ் இருக்கேன்னு சொன்னா அதுமாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம், அது போயிடுச்சு. ஸோ நாம் வந்து என்ன பண்ண போனோம், இந்த பேப்ளேட் வந்து ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் நம்ம இப்போ இங்கே மேக் பண்ணியிருக்கோம். அதோட பவர் டெஸ்ட் சும்மா இங்கே பார்க்கலாம். ஸ்பின் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அல்டிமேட்டான ஸ்பின்னில் தான் கைஸ் இந்த இது இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு வெர்சஸ் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அட்டாக் டைப் பேப்ளேட்டுக்கும் பேட்டில் இருக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்மளோட இந்த வீடியோவில் இப்போ வந்தாச்சு. நம்மளோட பேப்ளேட்லாம் இங்கே வந்தாச்சு. ஸோ நம்ம இதை வர்சஸ் இந்த பிளாக் ட்ராகனுக்கு பேக்கலாம். இந்த பேர் பிளாக் ட்ராகன் நம்ம வச்சுட்டோம் கைஸ். அண்ட் பிளாக் ட்ராகனோட போட்டு என் தம்பி அண்ட் மற்ற எல்லா அட்டாக் டைப் பேப்ளேட்ஸோட போட்டு நான் கைஸ். ஸோ இப்போ அங்கே பேட்டில் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ரெண்டு நல்லா பேட்டில் பண்ணிட்டு இருக்கு. லெடி ஜெயிக்க போட்டுன்னு பார்க்கலாம். இந்த அட்டாக் டைப் பேப்ளேட்டை இந்த பிளாக் ட்ராகன் டோக் அடிக்க முடியல. ஃபஸ்ட் ரவுண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க கைஸ். வின்னு ரிங் அவுட் ஆன எப்பயும் போல 2 பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது ரிங் அவுட் ஆக சான்ஸ் கம்மியாக நினைக்கிறேன். ஓகே ரெடி ஸ்பின். ஓகே பேப்ளேட் போட்டு பாய்ஸ் பட்டான்னு அடிச்சுட்டு அது இந்த டைம் ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், நம்ம நினச்ச மாதிரியே அதான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்டில் ஆகிட்டுலாம் 3, 2, 1 ரெடி ஸ்பின். ஓகே கைஸ், வேறு மாதிரி பேட்டில் போயிட்டு அட்டாக் படாதா பட்டா அவன் நிற்கிறான் கைஸ். படலன்னா ஜெயிச்சிடுறான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இல்லை கைஸ், செம்ம ஜஸ்ட்டில் மிஸ் ஆச்சு. இல்லை கைஸ், அது ஜெயிக்க முடியல. ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் அட்டாக்கில் வந்து இதுதான் கைஸ் ஜெயிச்சிருக்கு. ஓகே, அண்ட் நம்ம அடுத்த ஒரு பேப்ளேடை இப்போ எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேப்ளேட் தான் கைஸ் எடுக்க போகிறோம். ஓகே எடுத்துட்டேன். இந்தாங்க இந்த ஒரு பேப்ளேட் தான். ஸோ இதுக்கும் நம்ம பேட்டில் வச்சு இப்போ பார்க்கலாம். ரெடி ஸ்பின் போர்டு கைஸ். இது வந்து நல்ல ஒரு அட்டாக் மோடில் தான் இருக்குது. ஆனால் வந்து நடுவில் சென்டரில் நிற்கிறேன். பிளாக் ட்ராகன் எது ஜெயிக்கணும்னு தெரில, சொல்ல முடியல. பார்க்கலாம். ஓகே 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 பிளாக் ட்ராகன்னா இதுவா? இல்லை கைஸ், பிளாக் ட்ராகன் ஜெயிச்சிருக்கு. ஷோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பேவை எடுத்துக்கலாம். ஓகே அடுத்த பேவா இது என்னென்ன அதில் வேறு ஷோட்டுக்கு தெரியாமல் பாயிண்ட் சொல்லிட்டேன். இங்கே பேட்டில் போயிட்டே இருக்க அவங்க மட்டும் செத்துடுவான். எந்த டைம் பிளாக் ட்ராகன் ஜெயிச்சிருக்கு. பரவாயில்ல கைஸ், பிளாக் ட்ராகன் மேக் பண்ணது அந்த அளவுக்கு வீணாகலும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம கிட்ட அட்டாக்ல பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஸ்பீடு ஷப்பா எம்மா ஸ்பீடு. ஆனால் அந்த ஸ்பீடு அது மேலே படணும்டா. படாமல் இருந்தால் எப்படா ஜெயிப்பாங்க. சவுடுங்க அடுத்து. ஓகே 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 10 பரம். என்ன கைஸ் சொல்கிறது இதெல்லாம், என்ன இது. ஓகே நம்ம அடுத்த ஒரு பேப்ளேட் எடுக்கலாம். அண்ட் இந்த ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் எடுத்துருக்கேன் நான். போடு அட்டாக் பண்ணு கைஸ். இதோட நேம்லாம் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் போடலாம். ஓகே இதில் அகைன் ஜெயிக்க முடியல. இவனை இப்படி ரொட்டேட் பண்ணால் ஸோ நம்ம இவனுக்கு தான் பிளாக் ட்ராகனுக்கு தான் பாயிண்ட்டாக கொடுக்க போகிறோம். அடுத்து அகைன் ரெடி ஸ்பின் போட்டு அட்டாக் பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் இந்த டைம் ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிப்பு ரொம்பவே கம்மியாக அட்டாக் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டாமினா இருக்கும். நான் சொல்லாமல் இருக்கலாம் போலியே. அடுத்த செகண்ட் கீழே விழுந்துருச்சு. என்ன இது எவ்வளோ ஜெயிச்சிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ரொம்ப வீக்கான அட்டாக் டைப் எடுத்துக்கோம். ரெடி ஸ்பின். இருக்கிற அட்டாக்ல இதுதான் கைஸ் வீக்குன்னு. ஆனால் எப்படி அவன் கீழே போய் விழுந்தான். அப்போ நான் இது லான்ச் ஆனாலும் கீழே விழுந்தான். ஸோ ரெடி ஸ்பின். ஓகே 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 பயங்கரமாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கான் பிளாக் ட்ராகன். போடு ஒரே அடி நாக் அவுட் ஆகிட்டான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்டில் பண்ணலாம். ரெடி ஸ்பின். ஓகே பிளாக் ட்ராகன் வந்து இவன் ஈஸியாக சமாளிச்சிருவான். இதெல்லாம் ரொம்ப வீக்கான அட்டாக் தான் வச்சுருக்கு கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த தோக்கத்துனே வச்சிடலாம். எனக்கு தோட்ட போச்சுன்னா அண்ட் இந்த ஒரு அட்டாக் டைப் இருக்கும். இதுக்கும் வேறு இப்போ 2 பக்கம் ரிவர்ஸில் சுட்டு மாசாக பார்க்க வைப்ப மாதிரி ஆப்போசிட்லாம் 2ம். அண்ட் பிளாக் ட்ராகன் வந்து நாங்கள் ரப்பர் பேண்டு போட்டுக்கோம். அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது மேலே பார்த்தா கொஞ்சம் ஸ்பின் ஸ்டைல் பண்ண வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போ ரெடி ஸ்பின். ஓகே கைஸ் மாசம் அடித்தான். இவ்வளோ சுத்தமாக ஸ்பின்னே ஆக முடியல. தரமாக இருந்துச்சு கைஸ் பார்க்கவே.
டி ஸ்பின் இதை வந்து அகைன் பேட்டில் சும்மா வச்சோம். ஆனால் அகைன் நான் வந்து ஸ்பின் பண்ணி பார்த்துருந்தேன் ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு. ஒன்றும் முடியலையே. ஏன்னா பிளாக் ட்ராகனா பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கானே. ஒரு அடிக்கலாம் விழுறான். இவன் என்ன பண்ணுறது நான் ஷேப்பா. ஓகே அடுத்த பேப்லேட் வந்து எடுத்துட்டேன். இவனா கைஸ் டேஸ்பின் என்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு அட்டாக் டைப் மினி வால்ட்ரேக் மாதிரி இவன் இருப்பான் பார்க்க கிட்ட. அதனால தான் சரி ரீஸ்பின் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் எவனா எடுத்துருக்கான். செகண்ட் பாயிண்ட் எடுப்பானாலும் மாட்டானான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே நான் தூக்க போகிறானோ இல்லை கைஸ். அந்த ஸ்பின் ஸ்டில் இவன்கிட்ட இருக்குல்ல, அதனால என்ன ஆயிடுச்சு அந்த ஸ்பின் இவனொரு லெஃப்ட்டு. அதனால வந்து இவன் பட்டனே அவன் நின்ட்டாங்க. வேற மாதிரி தான் இருந்துச்சு பேட்டில். ஸோ இப்போ இவன் தான் ஜெயிச்சிருக்கான். அடுத்த ஒரு பே எடுக்கலாம்னு நினச்சா பேவே காலி ஆயிடுச்சு. அதான் அவங்க அப்போ காலியான்னு சொல்லி பார்க்கணும். அவன் 5 பேர் டோக்கு அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அந்த அடுத்த என்ன பே எத்தனை பேர் அவன் தோத்து போயிருக்கானா 2 பேர்கிட்ட தோட்டு போயிட்டான். ஸோ இவன் அட்டாக் பவர் நல்லா பவராக இருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு போட போகிற வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கலாம். நான் இதுக்குள்ளே போட்டுருவேன் வெயிட் பண்ணிட்டு. நான் அதனால் அடுத்த வீடியோ வந்து டிஃபென்ஸ் பேப்லேட்டாக தான் கைஸ்க்கு டிஃபென்ஸ் பேக்கில் கூட இவனுக்கு பேட்டில் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோவுக்கு 5 லைக் டார்கெட்டை வைக்கிறேன். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து டிஃபென்ஸ் பேப்பரோட பேட்டில் போடலாம். பை கைஸ் பை. நின்று வெல்பவன் யாரோ அவனே நிஜமான ஹீரோ. நெத்தியடி சல்லியடி இதுவே புதுமையை படைப்போமே. புயலன பறந்திடுவோமே அதிநவீனமயமாக தினமும் சுவாரஸ்யம் தான் பிறக்கும் பொது